பிரதமர் சொல்லிட்டாரு, நான் கேரண்டி போடுறேன் என் மக்களுக்கு. உண்மையா தொழில் செய்யணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு அது கிடைக்குது. தமிழ்நாட்டில் வந்து 3 லட்சம் கோடி ரூபாய் இந்த முத்ரா வங்கிக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 68% வாங்கியவர்கள் பெண்கள், 11% வாங்கியவர்கள் சிறுபான்மை மக்கள். இதெல்லாம் சொல்லாம ஏதோ பிரதமர் வந்து பெண்களுக்கு எதிராக இருக்காங்க, சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக இருக்காங்கன்னு தவறான ஒரு கருத்து தமிழ்நாட்டில் பரவி கொண்டிருக்கிறது. இது எல்லாமே பிரதமரோட திட்டங்கள். அதனால நாம எல்லாருமே இன்னைக்கு கூட பத்திரிகையில பார்த்துருப்பீங்க, தமிழ்நாட்டில் 5 கோடி பேருக்கு மேல கரீப் கல்யாண் யோஜனான இலவச அரிசி திட்டம் தமிழ்நாட்டில் கொடுக்கப்படுகிறது. 1 கோடி பேருக்கு மேல ஆயுஷ்மான் அட்டை என்ற மருத்துவ காப்பீடு அட்டை கொடுக்கப்பட்டிருக்கிறது. 14 லட்சம் பேருக்கு பிரதமரின் பெயரில் வீடு கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவை எல்லாமே நம் நாட்டிற்கு 11 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு மத்திய அரசு திட்டங்கள் தமிழ்நாட்டிற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.